ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்க பாக்குறது உங்களோட சோனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னையோட டே பாத்தீங்களா, எனக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு டே. அண்ட் vlogs வந்து ரெகுலரா பழைய மாதிரி வந்து வரல. இதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா, சாய்னர் எனக்கு வந்து எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியும், எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாஃப் இயர்லி வந்து போயிட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு லீவும் வந்து விட்டுருவாங்க. கஸ்தூரி, இன்னைக்கு நீ லேட்டா வந்திருக்க, 9:30 மணிக்கு வந்திருக்கு. அப்படியா? ஓகே. ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்திருக்காங்க. நீ படி வேலை பாருமா. என்ன ஆச்சு அப்படின்னா, சாய்னர் எனக்கு நாளைக்கு வந்து கடைசி எக்ஸாம். ஆனா நாளைக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னா, மேத்ஸ் அண்ட் தமிழ். ஒரு நாள்ல 2 எக்ஸாம்ங்க. ரெண்டுமே வந்து கடினமான எக்ஸாம். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, லாங்குவேஜஸ்ல ஆல்ரெடி அவன் ரொம்ப வீக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஹிந்தி தமிழ் ரெண்டுத்துலயுமே வீக்கு. மேத்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். அண்ட் இன்னைக்கு வந்து ஸோ அதனாலதான் நான் வந்து vlog வந்து பண்ண முடியல. நாளைல இருந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு ஆனா நிறைய ஒர்க் வந்து இருக்கு. சீக்கிரமா வந்து சமைக்கணும், அதுக்கப்புறமா சாயை வந்து மேக்ஸ் டியூஷனுக்கு வந்து கூட்டிட்டு போகணும், சமையலை வந்து நான் முடிக்கணும், அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு இருக்கு, துணி வெளியில தொங்கிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கணும். இந்த மாதிரி இல்ல, சம்டைம்ஸ்ல ஐம் கோயிங் வெரி வெரி கிரேசிங்க. நல்ல வேலை ஹவுஸ் ஹெல்ப்பர் வரலையோ நினைச்சேன், அவங்க வந்து வந்துட்டாங்க. என்னன்னா லேட்டா வந்தாங்க, அதனால நான் பயந்துட்டேன். அது வேற நான் வந்து செய்யணுமா அப்படின்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். வந்துட்டாங்க. சரி வாங்க, நம்ம வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்கழி மாசம், அதனால கேட்கவே வேண்டாம். வெதர் வந்து நல்ல சில்லுன்னு சூப்பரா இருக்கு. எங்க சென்னையிலயும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு வெதர். நல்ல சில்லு சில்லுன்னு காத்து, சம்டைம்ஸ் சாரல். இல்ல வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுவோம் கொஞ்சம். ஒரே ஒரு கீரை கட்டை தான் இருக்கு அப்படின்ட்டாங்க கடையில. அரைக்கீரை வந்து வாங்கலாம் அப்படின்னா ஒரு கட்டு தான் இருக்கு, மற்ற கீரையே இல்லை. வெறும் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் தான் இருந்தது. சரி சரி வாங்குறதே வாங்க வேண்டாம், இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து இதை வந்து கொஞ்சம் வாங்கினேன். அந்த ஒரு கீரை கட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து சமையலுக்கு என்னென்ன காய்கறி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். கறியில பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து செஞ்சு. எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதனால. அண்ட் எஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ஏன்னா விட்டமின் ஏ சத்து வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப நல்லதுங்க. உருளைக்கிழங்கை விட ஜாஸ்தி பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து நம்ம மசால் தோசை எல்லாம் செய்யறோம்ல, அப்போ இதை சேர்த்து கூட நம்ம வந்து செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கத்தை தான் இருக்கு அப்படின்ட்டாங்க கடையில. அரைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கத்தையை வச்சு மசியல்லாம் செஞ்சேன் அப்படின்னா சரியா இருக்காது. பருப்பு போட்டு இல்ல கூட்டா செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். சம்டைம்ஸ் இல்ல தேங்காய் அரைச்சி விட்டு கூட அம்மா வந்து பண்ணுவாங்க, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டு, ஏன்னா ஒரு கத்து தான் கிடைச்சது, வேற இல்லை, கடையிலேயே இல்லை, நீங்க பாத்தீங்க. அண்ட் ஈவினிங்க்கு பாத்தீங்கன்னா கிச்சடி வந்து பண்ணலான்னு இருக்கேன். கிச்சடிக்கு வந்து கொஞ்சம் கேரட்டு பட்டாணி வந்து தேவைப்படும், அதனால வாங்கிட்டு வந்தேன். கொசுருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. நான் யூஸ்வலா வாங்குற கடை பக்கத்து கடை அப்படிங்கிறதுனால. ஸோ எஸ், இதுதாங்க இன்னியோட நாளைக்கு சார்ட்டட். என்ன சமைக்கிறோம், என்னெல்லாம் தேவை, எல்லாமே சார்ட்டட். அரிசி வந்து கழுவிட்டேன். அரிசி கழுவின தண்ணியை வந்து இப்போ செடியில வந்து விட்டுட்டு வருவேன். செடிக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக போனேன்னா இங்க பாருங்க, 2 செம்பருத்தி வந்து கிடைச்சது. இன்னைக்கு வந்து 2 செம்பருத்தி பூத்திருக்கு. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வீட்லயே வந்து இல்ல, பூக்கள் வந்து வரும்போது சாமிக்கு வைக்கிறதே இல்லை, அது ஒரு தனி குஷி தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பாக்குறதுக்கு. அதுவும் எல்லோ செம்பருத்தி. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெவி மேக்கப் போடணும்னு சொல்ல வரல, கொஞ்சோண்டு இல்ல, நம்ம வந்து சாரி எல்லாம் கட்டும் போது ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணும்போது மை வந்து வைக்கலாம். கண்ணுக்குள்ள மை வச்சா அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி லைட்டா வந்து நியூட் ஷேட்ஸ் மாதிரியான மேட் லிப்ஸ்டிக் போட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா லிப்ஸ்டிக் போட போட நான் வந்து யோசிப்பேன், நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுமோ, ஒரு மாதிரி டார்க் ஆயிடுமோ, இல்லை வந்து கிராக் விழுந்துருமோ அப்படின்னு. அதெல்லாம் விழுந்தா நல்லா இருக்காதுல்ல, என்னதான் லிப்ஸ்டிக் போட்டாலும் அழகா ஸ்மூத்தா இருக்கணும்ல. ஸோ ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் மேட் லிப்ஸ்டிக் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. எஸ், ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேங்க.
மம்மா இடத்துல பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் மேட் லிப்ஸ்டிக் சூப்பராக அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய ஷேட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு. ஸோ அந்த ஷேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்க கூட ஷேர் பண்ணேன். 12 hours லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க வித் ஒன் ஸ்ட்ரோக் அப்ளிகேஷன், ஸ்மர்ச் ப்ரூஃப். என்ன இன்க்ரீடியன்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவகேடோ ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆயிலில் செஞ்சதுனால ரொம்பவே ரிச்சாக செஞ்சிருக்கு. மம்மா எர்த் பற்றி உங்களுக்கே தெரியுங்க, எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நேச்சுரலான விதத்தில் தான் தயாரிப்பாங்க. அண்ட் ஸோ இட்ஸ் சேஃப் ஃபார் எவ்ரிடே அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 17 ஷேட்ஸ் இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியனோட ஸ்கின் டோனுக்காகவே இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல ஒரு 3 ஷேட்ஸ் வந்து நான் போட்டு காட்டுறேன். மொத்தம் 17 ஷேட்ஸ் இருக்கு. அதில் ஒரு 7-8 பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். Mama Earth is an Indian made Indian brand. மம்மா எர்த்ல இப்ப காஜலும் கிடைக்கிறதுங்க. சார்கோல் பிளாக் லாங் ஸ்டே காஜல். இது வந்து விட்டமின் சி அண்ட் கமோமைல்ல வந்து செஞ்சிருக்காங்க. 11 hours வந்து நம்ம கண்ணிலேயே இருக்கும். ஸ்மர்ச் ப்ரூஃப், மேட் சேஃப் சர்டிஃபைடு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ண ஷேட்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கலாம். அதுக்கு வந்து வாங்கும்போது mama.in சோனியா 2023 அப்படிங்கிற கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 20% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வேற எங்கெங்கெல்லாம் மம்மா எர்த் கிடைக்கிறது அப்படின்னா அமேசான், நைக்கா, பர்பிள், Flipkart and Mama Earth ஆப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாவே ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடும் அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாட்டியும் நீங்க வந்து மம்மா எர்த்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டரை பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட லிங்க் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மரத்தை வந்து நடுற மாதிரி, ஓகேவா, அவங்க உங்களுக்கு பதிலாக மரத்தை வந்து நடுவாங்க. ஸோ அவங்களோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2025 உள்ள 1 million ட்ரீஸை வந்து நடணும். ஸோ நம்மளும் வந்து நம்மளோட பங்குக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷனை செய்யலாம். இப்பெல்லாம் மம்மா எர்த் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் இல்ல ஆஃப்லைன்லயும் வந்து கிடைக்கிறது. ஸோ உங்களோட ஏரியால மார்க்கெட்ல வந்து கிடைக்கிறது அப்படின்னா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போட்டு நீங்க என் கூட ஷேர் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ரெசிபியாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலை. ஏன்னா சாய்க்கு வேற பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இல்லை. சாய் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாரு. அவர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். ஏன்னா அவன் 12 மணிக்கெலாம் வந்துடுவான். ஸோ அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் வந்து சமையல் செய்யறதுனால எனக்கு தியானம்லாம் வந்து சாய் மேலேயே வந்து போகுது. நான் கொஞ்சம் பார்க்கலனாலும் படிக்க மாட்டான். அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சமையல் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். இது பாருங்க, இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். ஓகே, சொன்னேன் இல்லையா இதில் வந்து கறி செய்கிறேன் அப்படின்னு. இங்கே வந்து கீரை கூட்டு ரெடியாக இருக்கு. கீரை கூட்டு ரெடி. யாரோ வந்திருக்காங்க. சாதமும் ரெடியாக இருக்கு, மோர் வந்து ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து மீட் பண்ணுறேன். மத்தியானம் வந்து சாப்பாடு வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் இருந்தது. சிஸ்டமில் வந்து எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சுங்க. நான் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றணும். அதுக்கப்புறமா ஹாலில் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும்னு இருக்கேன். அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு இருக்கு. எஸ், சாமிக்கு வந்து முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து எக்ஸாமுக்கு படிக்காம இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா டெக்கரேஷன் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க.
இந்த மேப்பை வந்து ஒட்டியிருக்கான். ஓகே, குளோப் வந்து வாங்கலாம். என்ன நாளைக்கு இல்ல நாளைக்கு போயிட்டு எக்ஸாம் முடியட்டும், குளோப் வந்து வாங்குவோம். நாளைக்கு எக்ஸாம் முடிய போகுது. என்ன பண்ண போறீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்? ஆருஷ் இன்வைட் பண்ணுவ ஹவுஸ் கிட்ட, அதுக்கப்புறம் பார்ட்டி பண்ணுவோம். ஆருஷ் வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை இன்வைட் பண்ணி பார்ட்டி பண்ணணுமா? சரி, இப்ப என்ன பண்ண போற? பாத்தீங்களா, சாய் நரேனோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இங்கதானே வைக்க போற? இங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணறாங்க. அங்க இருக்கிற அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பண்றதுக்கு. சரி, ஓகே. Especially I have too much lights, more than I require. It has more lights. கரெக்ட்டா, அழகா இருக்கும் லைட்ஸ் போட்டாதான். It looks like a messy. No, it's okay. Like a mess. No, the wires, you can see the copper wires. I'll just make them more hidden, the copper wires. நல்லா இருக்கு இந்த சைடு தள்ளு. யா. Nice. நைஸ். And now சாய், இதை ரொம்ப தொங்க விட வேண்டாம், 1-2 தொங்க விட்டா போதும். நான் குட்டியா இருக்குல்ல ட்ரீ, we can put all of them. கேட்க மாட்டோம். Why is the rope in this? சாய் தொப்ப தெரியுது. I hate you. I love you. I hate you. I love you, man. How do I do this? I will show this to all your friends, all your girlfriends in your class. இந்த பைன் ட்ரீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. I like it. Okay. சாய், this is your Christmas gift. Da, எடுத்துக்கோ. Enjoy. Here you go. This is your Christmas gift. Okay. Wait, and look at this. கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இந்த gift நீ திறக்கணும். It's having good time. Okay, அவ்வளவுதானே? வலிக்குமே. ஏ சாந்தா கிளாஸ் கீழே விழுந்துட்டாரு. சாய்க்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வைக்கணும் அப்படின்னா அவனோட டேபிள்ல வந்து வைக்கணுமா? நான் சொல்லிட்டேன், நான் பெருசாலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும்ல, பருத்தியில வந்து இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ பெருசு. பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து இருப்போம், வைப்போம் எல்லாமே. அண்ட் இந்த வாட்டி வந்து ஐ டோன்ட் நோ, லைக் நாங்கள் போகிறோமா இல்லையா, ஒன்றும் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அவனோட ஒரு ஆசைக்காக ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அவனே வாங்கிட்டு வந்திருக்கான். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees. பக்கத்தில் ஃபேன்சி கடையில் வந்து கிடைக்கிறது. இன்னைக்கு வந்து செட் பண்ணியாச்சு. என்னோட பிளான்ட்டை பாருங்க, தான் வந்து சுட்டுக்கிட்டு வந்துட்டான். சாய், இப்படி வைக்கணும், ஓகேவா? அந்த ஸ்மைலி ஃபேஸ் வந்து தெரியணும், ஓகேவா? ஸோ எஸ், தாங்க என்னோட பிளான்ட் வந்து இங்க வந்துருச்சு. அதுல எனக்கு ரொம்ப வருத்தம். ஓகே, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடையும் வந்து ஹாப்பியா இருங்க, சேர்ந்து இருப்போம், ஓகேவா? ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து வரவேற்போம். அந்த நியூ இயரோட ஃபீல் வந்துருச்சு பாருங்க. எஸ், ஐ ஹோப் இல்லை இந்த vlog வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கலாம். until then, bye, take care, love you all. நாங்களும் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிட்டோம்.